ஸ்தோத்திர தாப்பனே, ஸ்தோத்திர சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்திலும் 6 மாதங்களை முடித்து 7ஆம் மாதத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்க எங்கள் எல்லாருக்கும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டு இப்படியாக சுவாமி நாங்க ஐக்கியப்படவும் நீர் இந்த நாளை தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட சுவாமி உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் உடைய கரம் எங்களை வழி நடத்தி செல்லட்டும். எங்களுக்கு ஒரு அமைதியிலான நல்ல இளைப்பாறுகிற மாதமாக இந்த மாதம் இருக்கவும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எல்லா தடைகளையும் நீக்கி சுவாமி நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாளிலும் கூட சுவாமி நாங்க இப்ப இந்த ஐசையா 58ஆம் அதிகாரத்தை நாங்க தியானிக்க இருக்கிறோம். உடனே இந்த கிருபையினால இந்த கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். கிருபையாய் இறங்கி நீ தொடர்ந்து இந்த 66 அதிகாரங்களை நாங்கள் முடிக்கிறதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒவ்வொரு பல காரியங்களினால நாங்கள் நாட்களை மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை அறிவீர். ஆனாலும் தேவரீர் நாங்கள் எப்படியாவது இதை அனுசரிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டி வருகிறீர். அதற்காக கூட உண்மை துதிக்கிறோம். இந்த வாஞ்சைக்காக, இந்த விருப்பத்துக்காக, நீர் இதையே சித்தம் கொண்டிருக்கிறதற்காக நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த 1 மணி நேரம் எங்களோடு கூட இரும், எங்களை ஆசீர்வதியும், கற்றுத்தாரும், போதித்தரலும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ. இப்போ சிஸ்டர் ஜான்சி பாட்டு பாடுங்க. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஐயா, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். யெகோவாரப்பா யெகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆமென். Thank you very much. ஆமென், ஆமென். அருமையான பாடல், நன்றி.
நாம ஸ்டடிக்குள்ளாக கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே நாம தியானிக்க வேண்டிய அதிகாரம் ஏசாயா 58ஆம் அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்தையுமே நாம பார்த்தோம்னா அது ஒரு முக்கியமான அதிகாரங்களாக, நமக்கென்று நிறைய செய்திகளை வைத்திருக்கிற அதிகாரங்களாகவே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலும் நாம இரண்டு முக்கியமான அஹ், யூதர்களுடைய பாரம்பரிய முறைமைகளை பார்க்கிறோம். ஒன்று உபவாசம், இன்னொன்று ஓய்வு நாள். இதை குறித்து அதிகமா இதுல விளக்கங்களை பார்க்கிறோம். அதே சமயத்துல முதல் பகுதியில முதல் 5 வசனங்கள்ல இந்த உபவாசம் இதையெல்லாம் கடைபிடிக்கிற நீங்கள் எவ்விதமாய் ஆராதிக்கிறீர்கள், எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்ற ஒரு சுய பரிசோதனையான ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையாக அந்த முதல் பகுதி இருக்கிறது. 1-5 வசனங்கள். அதற்கு பின்பான வசனங்கள்ல முதல்ல உபவாசத்தை பற்றியும் அடுத்ததாக ஓய்வு நாளை பற்றியும் கூறப்பட்டிருக்கு. ஸோ இதான் இந்த 58ஆம் அதிகாரத்தின் சாராம்சம். இன்னைக்கு வர்ஷிப்புங்கிற பெயர்ல இன்னைக்கு பல காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் மகிமையையும் கொடுப்பதுதான் வர்ஷிப். ஆனா அதற்கு பதிலாக இன்றைக்கு பாடலுக்கு முக்கியத்துவம், மியூசிக்கு முக்கியத்துவம், பாடுகிறவர்களுக்கு முக்கியத்துவம், அப்புறம் அந்த பாடலுக்கான ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம், அப்புறம் சபையாய் சேர்ந்து பாடுகிறோம், ஆராதிக்கிறோம் என்கிற பெயர்ல ஒரு மற்ற கான்சர்ட் மாதிரி, சாதாரண மற்ற கான்சர்ட் மாதிரி ஆராதனைகளும் இருக்கிறதை இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு மாடர்ன் ஜெனரேஷனுக்கு அந்த செஷன் தான் ரொம்ப பிடித்தமான செஷனா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு நிறைய கூட்டம் வருகிறதையும் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு எச்சரிப்பு. அப்புறம் உணர்வடைய வேண்டியவர்கள் உணர்வடைய வேண்டிய சமயம், அதுதான் நாம கண்டு கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்தவரை அதையெல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய விதத்துல நாம அதை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டும். அதை நாம் அடக்கி வைக்க கூடாது. கர்த்தர் அந்த முதல் பகுதியில அதான் சொல்றாரு, எக்காலத்தை ஊதுகிற சத்தம் போல நீ சத்தத்தை அடக்கி கொள்ளாமல் அதை அறிவி அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. சோ நம்ம கட்டாயமா இதுல காணப்படுகிற தவறுகளை இதுல ஏன்னா இது இன்னைக்கு இப்படி பண்ணுகிற மக்கள் கூட்டத்தார் இது ஒரு தவறு, இது ஒரு பாவம் என்றே அறியாமல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுல என்ன தப்பு? நம்ம ஆண்டவரை தானே ஆராதிக்கிறோம். நாம ஏதோ விக்கிரகத்தையோ வேற தெய்வங்களையோ இப்படிதான் அவங்க மூளை போகுதே ஒழிய, அவரை ஆராதிக்க வேண்டிய விதத்திலே நாம் ஆராதிக்கிறோமா? இந்த ஆராதனை அவருக்கு உகந்ததா? அந்த ஒரு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இதுல இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத அறியாது இருக்கிறவர்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ அதுதான் இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியம். சரி, இது நாம பார்ப்போம். இந்த முதல் 5 வசனங்களில கர்த்தர் சொல்லுகிற முக்கிய அதாவது அழுத்தமாய் கூறுகிற காரியம் என்னவென்றால், வெளிப்புறமான அந்த ஆராதனைகளும் வெளிப்புறமான பழக்க ஒழுங்குகளும் சபை பழக்க வழக்கங்களும் விட உள்ளான மனிதனிலே காணப்பட வேண்டிய பரிசுத்தம், காணப்பட வேண்டிய மனதுருக்கம், இவைகளெல்லாம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கர்த்தர் இந்த பகுதியில சொல்றார். அது முதல் 5 வசனத்துல அதை தான் அவர் அதிகமாக சொல்லுகிறார். அதாவது அன்றைக்கு இருந்த யூதர்கள் அப்படி இருந்தார்கள் என்று சொல்லும் போது எப்பொழுதுமே நான் சொல்வது நமக்கு அது அப்படியே பொருந்துகிறது.
இன்றைக்கும் சபையில் உள்ள மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையான ஒரு மனம் திரும்புதல், ஒரு சமூக நீதி, அல்லது மனதுருக்கம், அல்லது ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த துதி பாடல்கள், ஒரு நன்றி உணர்வு, இது எல்லாம் இல்லாதபடிக்கு சபையில அது ஒரு ஒழுக்கம், அது அப்படியே ஒரு ரொட்டீன் அஃபேர் ஆட்டம். நம்ம பார்த்தோம்னா ஒரு சில சமயத்துல மனப்பாடமா நமக்கு முழு ஆராதனையுமே மனப்பாடமா நம்ம பாடிட முடியும், சொல்லிட முடியும். ஏன் தெரியுமா? நாம அப்படியே ரெகுலரா போயிட்டு இருக்கிறவங்க. அதனால நமக்கு எல்லாமே அப்படியே தரோவா இருக்க ஆரம்பிச்சு விட்டா போதும், நம்ம அப்படியே சொல்லிடுவோம். அந்த மாதிரி நாம பழகி வைத்திருக்கிறபடினால இங்க நாம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிற வசனம் உங்களுடைய உள்ளான மனதில் இருக்கக்கூடிய அந்த பக்தியும் அந்த பரிசுத்தத்தை தான் நான் நாடுகிறேன். வெளிப்புறமான ரிச்சுவல்ஸ் எனக்கு முக்கியம் அல்ல. கர்த்தராகிய நான் இதைத்தான் பார்க்கிறேன். அதன் மூலமாகத்தான் நீங்க என்னோடும் மற்றவர்களோடும் நீங்கள் உறவாட முடியும். இல்லாதபடிக்கு அந்த விசுவாசமும் அந்த பழக்க வழக்கமும் பக்தியான காரியங்களும் எதையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்றார். உண்மையான விசுவாசம் இது எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வரும் என்பதை அவர் சொல்லுகிறார். இந்த முதல் 5 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது அவர் தெளிவா சொல்றத நாம பார்க்கிறோம். இதே பாயிண்ட்ஸ் தான் அத வசனமா அவங்க சொல்றாரு. முதல்ல அவர் சொல்றாரு, சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அதை அறிவி, அவங்க பாவங்களையும் அறிவி. இப்போ நாம இதுல எதையும் மறைக்க கூடாது, எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சில சமயத்துல இது எப்படி சொல்றது, இப்படி சொன்னா அவங்களுக்கு ஹர்ட்டிங்கா இருக்குமே. உண்மையாவே ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். ஆனா ஒருவேளை பப்ளிக்கா சொல்லாம பிரைவேட்டா சொல்லலாம். டீச்சர்ஸ் கூட காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லயோ கரெக்ஷன் அப்போ 39 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு நான் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை பார்த்தாங்க. ஒரு 6 பேர் பார்த்தாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் சொன்ன ஒரு கருத்தை ஒரு பொண்ணு சொன்ன, அவங்க எல்லாருமே தான், எல்லாருக்கும் அந்த இன்சிடென்ட் தெரியும். அந்த சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு சொன்ன காரியம், அவளுடைய பணம் அன்றைக்கு 39 வருஷத்துக்கு முன்னால அவ கிளாஸ்மேட் யாரோ எடுத்துட்டாங்களாம். இந்த பாயிண்ட என்கிட்ட சொல்லியிருக்கிறா. நான் சொல்லிட்டேன், நான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு இந்த பணம் பெரிய விஷயமா? அவரு டெப்டி கலெக்டருடைய பொண்ணு, அதனால இந்த பணம் உனக்கு ரொம்ப பெரிய விஷயமா? நீ பரவாயில்ல பேசாம நான் உனக்கு அதை எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டேன். நீ இதை பெருசுப்படுத்தாதன்னு அவளுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா இவங்க யாருக்கு தெரியாம ஒரு பொண்ணு சந்தேகப்படுறாங்கன்னு எல்லாருமே நிறைய பேர் இந்த விஷயத்த அப்படி சொன்னப்போ, அதுல இருந்து அந்த ஒரு பெண்ணை நான் அவங்க யாருக்குமே தெரியாம தனியா அவளை கொஞ்சம் சீக்கிரமா வான்னு சொல்லி எங்க லேப்ல கூட்டிகிட்டு போய் நான் அவட்ட பேசியிருக்கேன். இதுவும் அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அவ அதுக்கு அவளுடைய க்ளோஸ் சர்க்கிள்ல தான் இருக்கா, அவ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல தான் இருக்கா அந்த பொண்ணு. இதை நான் யாருக்குமே சொல்லலை. அந்த பணத்தை அவளுக்கு கொடுத்தாச்சு. அது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயாச்சு. இப்போ 39 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப பார்க்கும்போது அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, அன்னைக்கு நீங்க அபிதார டீல் பண்ணதும் எனக்கு பணத்தை கொடுத்ததும் எல்லாம் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு மேம். இதுல இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்றாங்க. ஸோ பனிஷ்மெண்ட்டை விட கரெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால நாம அவங்களுக்கு சொல்லாம விடக்கூடாது, கட்டாயமா சொல்லணும், அவங்களை திருத்தணும். தெரியாம செய்வாங்க பிள்ளைகள். நம்ம வேதத்துல வாசிக்கிறபடி பிள்ளைகள் இடத்துல நிறைய மதியினம் இருக்கும். அதை கண்டிப்புல தான் நம்ம திருத்த முடியும். ஆனா நாம சொல்ல வேண்டிய விதத்துல அதை நாம சொல்லணும். இதை நானே கத்துக்கிட்டேன், உண்மையாவே கத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு சில சமயம் தெரியாது. நானும் அப்பெல்லாம் யங் ரா பிஜி கிராஜுவேட்டாக தான் போய் சேர்ந்தேன். அதனால எனக்கும் ரொம்ப தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படியெல்லாம் டீல் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு அது பாதிக்குது இல்ல, நம்மை பாதிக்கும் போது அதே மாதிரிதான் அவங்களுக்கும் பாதிக்கும்னு சொல்லி அதுக்கப்புறம் நானும் கத்துக்கிட்டேன். அதுல இருந்து அந்த மாதிரி பப்ளிக் கரெக்ஷன்ஸ் செய்யக்கூடாது நாம, ஆனா கரெக்ட் பண்ணணும். பவர் இருக்கிறனால பனிஷ் பண்ணக்கூடாது. சர்வன்ஸா இருந்தாலும் சரி, சபார்டினேட்ஸா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இன்னொரு முறை அவங்க ரொம்பவே தப்பு செய்து திருடி அந்த மாதிரி செய்திருந்தா கூட must give them a second chance because God gives us second chances. இல்லைன்னா நம்மெல்லாம் எங்க இருப்போம் சொல்லுங்க? நாம செய்த பாவங்களுக்கு நம்மை கர்த்தர் தண்டித்திருப்பாரானால் நாம் எங்கிருப்போம்? அப்போ நமக்கு அவர் தண்டிக்காம நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவருடைய பிள்ளையா தொடர்ந்து நம் வாழும்படியாக அவர் நம்மளை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்கிறது போல நாமும் மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ பாவத்தை தெரிவிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அது அவர் எப்படி சொல்றாருன்னா, சத்தத்தை உயர்த்தின்னு சொல்றது போல எக்கால சத்தம் போல நாம என்ன செய்யணும், அந்த காரியங்களை கட்டாயமா எல்லாருக்கும் அறிவிக்கணும். கர்த்தருடைய செய்தியை நாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். பாவத்தை அறிவிக்கிறதும் பாவத்தை திருத்துறதும் நம்ம ஒருவேளை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். பட் கர்த்தருடைய நீதியை நம்ம எல்லாருக்குமே சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு இங்க பாக்குறோம். அப்ப இதுல முதல் வசனத்துல அப்படி பார்க்கிறோம். 2வது வசனத்துல என்ன பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து இவர்கள் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. They were not exactly as the verse says, but they are thinking that they are like that. இதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. நாம எல்லாம் சரியாதான் இருக்கோம், நாம எல்லாம் சரியாதான், நம்ம சன்மார்க்கமா தான் இருக்கோம், கர்த்தருக்கு பிரியமா தான் எல்லாம் செய்யறோம். பாருங்க, அங்க கேக்குறாங்க, நாங்க நீதி செய்து வருகிற ஜாதியாரை போல், ஜாதியாரா இல்ல, ஜாதியாரை போல் நாள்தோறும் தேடி வழிகளை அறிய விரும்புகிறார்கள், நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். அவர்கள் இன்னும் என்ன கேட்கிறாங்க, நாங்க உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது அறியாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு அவர்கள் கேட்கிற மாதிரி அவங்க அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. அதாவது அவங்க உபவாசம் இருந்தா எந்த பாவத்தையும் செய்யாதபடி செய்த பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி அதை விட்டுடணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. உபவாசமும் இருந்துக்கிறாங்க, எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிறாங்க, எல்லா விதமாவும் இருக்காங்க. சோ அதனாலதான் கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுக்க மறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பரிசேயருடைய நிலைமையா போலத்தான் இருக்கும். அவங்களுடைய மனமெல்லாம் மாயமான ஒரு பரிசுத்தம், மாயமான ஒரு பக்தி, அதோடு கூட அவர்களுடைய உள்ளத்துல தீமையான எண்ணங்கள், தீமையான பழக்க வழக்கங்கள் உண்டு. ஆனா வெளியே பாத்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தமாட்டம் நியாயமா இருக்கிறவர்களாட்டம் அவங்க இருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த ஒழுங்குகள்ல தோத்திரம் போடுறது, அடுத்தது உபவாசிக்கிறது, அப்புறம் இன்னும் பல சில வெளிப்புறமான காரியங்கள். இன்றைக்கு நாட்கள்ல பார்த்தோம்னா இந்த வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறது, அதெல்லாம் தப்புன்னு நான் ஒரு நாளும் சொல்லலை. அது அவங்க வந்து அது ஒரு கமிட்மெண்ட்டா செய்யறாங்க, அது ரொம்ப நல்லது. ஆனா என்னன்னா அதுல நம்பிக்கை வச்சிடக்கூடாது. இந்த மக்கள் மாதிரி அதனால நான் நிச்சயமா கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்றதும், இதை செய்தாதான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு. அதுதான் நான் சொல்றேன். நம்ம ஒயிட் சாரியை கட்டலாம், ஒயிட் ட்ரெஸ் போடலாம், நமக்கு பிடிக்காத ஆண்டவர்கிட்ட போகும்போது அப்படி போகணும்னு ஒரு ஆசை வரும், தப்பே இல்லை. ஆனா அதுதான் செய்யணும், அப்பதான் ஆண்டவர் ஏத்துக்குவாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அடுத்து அதே மாதிரிதான் உபவாசம்.
உபவாசம் பண்ணும்போது ஏன் கர்த்தர் அவங்களோட உபவாசத்தை எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாருன்னா, அதுல வந்து ஒரு ஜெனிவின் ரிப்பென்டன்ஸ் இல்லை. உபவாசம்னு சொன்னாலே நம்ம உபவாசம்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உபவாசம்னு சொன்னாலே ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும். ஒரு ஆண்டவர்கிட்ட நம்ம நோக்கத்துக்காக நாம் அதை செய்யாதபடி பிறருக்காகவும் பொதுவான இப்ப தேசம், சபை, இல்ல இந்த மிஷனரிஸ்க்காக, மிஷனுக்காக, இப்படி பல காரியங்களுக்காக நாம உபவாசிப்பது மிகவும் நல்லது. நம்முடைய சொந்த காரியங்களுக்காகவும் நம்ம உபவாசிக்கணும். நம்முடைய சொந்த காரியங்களுக்காக நம்ம உபவாசிக்கும் போதுதான் இந்த மனம் திரும்புதல் மிக மிக அவசியம். ஏன்னா அவர்கிட்ட போய் சேரும்போது முதலாவது நம்முடைய நிலைமையை நாம் உணர்ந்தவர்களாக நாம் அவரிடத்துல போய் சேரணும். அப்பதான் அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்வார். ஆனா நாம கிட்ட பல சமயங்களில அது ஒரு ரொட்டீன். நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா, வெள்ளிக்கிழமையான நான் உபவாசம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாரத்துல 2 முறைன்னுவாங்க. இல்லை லென்டன் டேஸ்ல 40 டேஸ்ன்னுவாங்க. எல்லாமே ரொம்ப நல்லது. உபவாசிக்கிறது எல்லா விதத்திலும் நல்லது. அதனால அது தவறே இல்லை. அதே சமயத்துல நான் திரும்பவுமா சொல்றேன், அது வெளிப்புறமான ஒரு ரொட்டீன் அஃபேரா இருக்கவே கூடாது. அடுத்தது நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அதை அந்த பரிசெயரை வைத்து தான் நீங்க பேசுறாரு. மத்தேயு 17:21 எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அது வந்து உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு ஒரு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு ஒரு ஜென்யுவின் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட அந்த சமயத்துல உபவாசிக்கிறப்போ அதுக்கு வந்து அதிக வல்லமை உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 17:21 யாராவது எடுத்து வாசிக்க முடியுமா? மத்தேயு 17:20. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஆமா, இந்த ஜாதி பிசாசு அவங்க கேக்குறாங்க இல்லையா, நாங்க எல்லாம் போய் எல்லாம் ஊழியத்தையும் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவார். 2 பேரா போயிட்டு வருவாங்க. வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிசாசை வந்து அவங்களால துரத்த முடியாது. அந்த தகப்பன் சொல்லுவான், நான் அவங்க சீசர்கிட்ட கேட்டேன், ஆனா அவங்களால செய்ய முடியல அப்படின்ட்டு வந்து இயேசு சுவாமிகிட்ட வந்து இயேசு சாமி அவர் வருத்திடுவார். உடனே சீஷர்கள் கேட்பாங்க, ஏன் எங்களால முடியாது அப்படின்னு, ஏன் முடியலன்னு கேட்பாங்க. அப்ப அவங்க சீஷர்களா இருந்திருக்காங்க, அவங்க பேய்களை தொற்றிருக்கிறாங்க, ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த இந்த பேயை துரத்த முடியல. அப்போ அவர் சொல்றாரு, இதை ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும். இப்ப நம்ம ஜபம் உபவாசம்னு சொன்னாலே நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு நாம் செய்ய வேண்டியது. ஜெபிக்கும் போதும் நம்மை தகுதிப்படுத்தணும், உபவாசத்தின் போதும் நம்மை தகுதிப்படுத்தணும். நம்ம இருக்கிற நிலைமையை அறிக்கை செய்யணும். நமக்கு ஒரு நிமிஷத்திலும் நாம் நம்மை என்ன செய்யணும், கடவுளோடு ஒப்புரவாகி கொண்டே இருக்க வேண்டியவர்களா இருக்கணும். ஏன்னு சொன்னா நம்ம எண்ணங்களையும் ஆண்டவர் கணக்கு கேட்கிறவரா இருக்கிறபடினால நாம செயல் வந்து நல்ல செயலாவே இருக்கலாம், ஆனா எண்ணம் வந்து தவறாக இருக்கும்போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறது இல்லை. அதனாலதான் அவங்களுடைய உபவாசத்தை அவரு அங்கீகரிக்கவே இல்லை. இப்போ நம்ம உபவாசம் இருந்து கர்த்தர் அங்கீகரிக்காத ஒரு உபவாசமா இருக்குமானால் அது எவ்வளவு வேஸ்ட்ன்னு பாருங்க. அப்ப என்ன ஒரு பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலைமை என்று யோசிப்போம். அதனால்தான் நம்ம ஜபங்கள் கேட்கப்படணும்னாலும், நம்மளுடைய உபவாசம் அங்கீகரிக்கப்படணும்னு சொன்னாலும், நாம தகுதியாக ஆண்டவருக்கு பிரியமாக அவர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இப்போ இங்கே அவர் வந்து ஒரு உகந்த உபவாசத்தை என்னன்னு அவர் சொல்றாரு. இந்த மக்கள்கிட்ட அந்த எண்ணமே இல்லை, அதனாலதான் அவர் அதை பர்டிகுலரா சொல்றாரு. உடனே ஒரு சில கூட்டத்தார் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்தாலே
கர்த்தருக்கு பிரியமானது. அதை மாத்திரம் செய்தா போதும். சோஷியல் ஒர்க்கு, சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதுல அவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தரே சொல்லியிருக்காரு, இதுதான் எனக்கு உகந்த உபவாசம்னு. அதனால இந்த மாதிரி எதையோ ஒன்றை பிடிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து இதுதான் கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி நாம எடுத்துக்கூடக்கூடாது. அது அப்படி செய்யறது எதுன்னா ஹியூமன் மைண்ட். ஒன்லி ஹியூமன் திங்கிங் அண்ட் ஹியூமன் ஃபிளஷி கைடன்ஸ் வில் பி லைக் தட். ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸும் ஸ்பிரிச்சுவல் மைண்ட்லயும் நம்ம யோசிக்கும் போது எல்லாவற்றையும் சரியாய் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அப்போ போதிக்கிறவர் யாரு? ஆவியானவர். நம்முடைய மாம்சீகமோ நம்மளுடைய அனுபவமோ நம்முடைய அறிவோ கிடையாது. ஆவியானவர் நமக்கு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எது உகந்த உபவாசம்னு சொல்றாருன்னா, ஒரு 6ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை சொல்றாரு. ஒன்று, அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படணும், நுகத்தடியின் பிணையங்கள் நெகிழ்க்கப்படணும். ஆனா இதெல்லாம் இருந்துச்சு அன்னைக்கு. நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கப்படணும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடணும். இத்தனை பிரச்சனை அன்னைக்கு இருந்திருக்கு. நுகத்தடிகள், கொத்தடிமைகளாய் மக்களை மிருகங்களை போல நடத்தியிருக்கிறாங்க. சோ அதெல்லாம் நீக்கப்படணும். அடுத்ததா பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும், சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளணும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கணும், மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்கிறாமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அப்படின்னு அவர் சொல்வதாக நாம அங்க பார்க்கிறோம். அதாவது பொதுவான ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த நீதியுள்ள வாழ்க்கை தான் எனக்கு பிடித்த உபவாசம் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது வெறுமையா ஆவிக்குரிய விதமாவே இருந்துட்டு அநேக சமயத்துல சொல்லப்படுற எக்ஸாம்பிள் அதுதான். ஒரு சின்ன பையன் வந்து ஆண்டி எனக்கு பசிக்குதுன்னு சொன்னா, ஐயோ ஏன்பா உனக்கு சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் உனக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புனா அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒன்றும் கொடுக்கல. சரிப்பா நான் உனக்காக ஜெபம் பண்றேன், உனக்கு சாமி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்புனா அவனுக்கு பசி தீந்துருமா, இல்ல அவனுக்கு தான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வருமா? இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, வெளிப்புறமான ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அநேகர் உண்டு. நாம் என்ன செய்யணும்னா முதல்ல அவனுடைய பசியை தீர்க்கணும். சோ உபவாசம்னு சொல்லும் போதே அது இட் இன்வால்வ்ஸ் கம்பேஷன் டுவர்ட்ஸ் அதர்ஸ். அந்த கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன் டுவர்ட்ஸ். இதுக்காகத்தான் ஆதி காலத்துல சபையில ஒரு பழக்கம் இருந்துச்சு, பிடி அரிசி பழக்கம்னு சொல்லி. அந்த உபவாசிக்கும் போது அன்னைக்கு அந்த சாப்பாட்டுக்கான அந்த அரிசியை எடுத்து வைத்து அது ஏழை மக்களுக்கு கொடுக்கறது. அதே அந்த மாதிரி தான் உபவாசத்தோடு நம்ம இருக்கிறப்போ மற்ற காரியங்களில், அதாவது உதவி செய்வது, இன்னும் மற்றவர்களை குறித்த கருணையாயிருப்பது, இதெல்லாம் வந்து கரிசனையாயிருப்பது, இதையெல்லாம் நம்ம இதோட கூட சேர்த்து செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் வலியுறுத்துகிறார். இன்றைக்கும் நமக்கு அதே தான். நாம பிலீவர்ஸ் சொல்றோம், விசுவாசிகள் சொல்றோம். நம்முடைய இதுலயும் உபவாசத்திலும் இது ஒரு பங்காய் இருக்க வேண்டும். சும்மா ஒரு நேரம் சாப்பாடு விட்டுட்டு மற்ற எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு அப்படியே அடுத்த நேரத்துக்கு போகிறது உபவாசம் அல்ல. எப்பவுமே நான் ஒர்க் பண்ணும்போது நான் நைட்டு தான் உபவாசம் வச்சுக்குவேன். ஏன்னா அந்த காலையில எனக்கு காலை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே ஸ்கிப் பண்ண முடியாது. அவசர அவசரமா 2 எடுத்து வாயில போட்டுட்டு தான் போவேன். அதனால எனக்கு நைட்டு தான் காமா இருந்து ஈவன் லேட் ஹவர்ஸ் ஜெபிக்க முடியும். பர்சனலா உட்காந்து நல்லா ஜெபிக்கிறதுக்கு அந்த தான் டைம். பிள்ளைகளும் இருந்தாங்க, அவங்களாம் தூங்கிடுவாங்க, அப்போ அதான் டைமா இருந்தது. அந்த மாதிரி. ஸோ we have to spend more time with God and also involve the concern for people. அதுவும் நம்ம
இன்வால்வ் பண்ணிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று இந்த பகுதிகளிலே அதிகமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு விஷயத்தையும் இங்க சொல்லப்படுது என்னன்னா, அடுத்தவங்க மேல கன்சர்ன்டா இருக்கணுன்றதுக்கு நம்முடைய அதிகமாய் இருக்கிறதுல எடுத்து கொடுத்து காரியங்களை செய்யறது மாத்திரம் அந்த மக்கள் மேல கன்சர்ன் கிடையாது. நம்முடைய வசதியை இப்ப தாவீது ஒரு இடத்துல சொல்வாரு, என்னை பாதிக்கும் அளவுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படணும், நான் இவ்வளவு கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும், இவ்வளவு செய்யணும் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு தசமபாகம் இல்லை, உடனே எல்லாரும் நமக்கு தசமபாகம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லை கணக்கு. நமக்கு தசமபாகத்தையும் மீறி கொடுக்க வேண்டும், அதிகமாய் கொடுக்க வேண்டும், தசமபாகத்துக்கும் அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரியான விளக்கம். அப்போ நாம இந்த தசமபாகத்துக்கு கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதிலும் மற்றவர்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவி செய்வதிலும் நாம கொடுக்கறது செய்யறதுனால நமக்கு பாதிப்பு ஏற்படும் அளவுக்கு நாம் செய்ய வேண்டும். பாதிப்பு என்ன? இது அப்படியே பேங்க்ல போட்டு மிச்ச மீதிய டெபாசிட்டா பண்ணலாம். அதை பண்ணாம நாம் என்ன செய்யறோம்? கொடுக்குறோம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம். அதுதான் நமக்கு ஏற்படுகிற பாதிப்பு. மற்றவங்கள பாருங்க, அவங்க எல்லாம் ஒரு 10% எக்ஸ்ட்ரா வருதா, உடனே அதை தூக்கி ஒரு நியூ ஆர்டி போட்டு அவங்க கண்டினியூஸா பண்ணுவாங்க. நாம என்ன செய்யறோம்? அது வந்தா இன்னும் கூட வேற யாருக்காவது உதவி செய்யறதுக்கு, ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்படி நினைக்கிறோம். சோ இதுதான் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். இதுதான் பாதிப்பு ஏற்படுகிற அளவுக்கு நாம் செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய விதம். இதை நாம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு உபவாசம்னு சொல்லும் போது அதுல கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, முதலாவது இருக்கக்கூடிய எல்லா தீமையான பழக்க வழக்கங்களை சரிப்படுத்திடணும். கர்த்தரோடு நாம் சரியாய் வாக்கிங் ரைட் வித் காட் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நாம் இருக்கணும். இரண்டாவதாக நம்மகிட்ட காணப்பட வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, நாம் எப்படி கர்த்தரை நேசிக்கிறோமோ அது போல அடுத்தவர்களை நாம் நேசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது, இந்த விதமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. அப்பொழுது, எப்பொழுது நீங்க இப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தோடு, தகுந்த உபவாசத்தோடு ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்றப்போ, விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க! இந்த மாதிரியான ஒரு பிளஸட் லைஃப், இது ஒரு பிளஸட் லைஃப். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய கர்த்தர் தருவார் எப்பொழுது அவருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது. வாக்கிங் ரைட் வித் காட், ஸ்பிரிச்சுவலி அண்ட் சோஷியலி. நம்ம அப்படி இருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பான்னு சொல்லும். அடுத்த வசனமும் நல்ல ஒரு வசனம். என்ன சொல்றது? அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவான். எவ்வளவு ஒரு ஆறுதலான கம்ஃபர்டிங் வேர்ஸ். நம்ம கூப்பிடும், கர்த்தர் அதுக்கு பதில் தரார். இதானே நம்ம நம்பிக்கை. நம்ம ஒவ்வொரு ஜபத்திலையும், சின்ன ஜபமோ பெரிய ஜபமோ ரொட்டீன் ஜபமோ எதுவா இருந்தாலும் ஒரே நம்பிக்கை, நம்ம பண்ற ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார், அதுக்கு பதில் அளிக்கிறார், மறு உத்தரவு கொடுப்பார். அடுத்ததா நம்ம இன்னும் ஒரு பயத்திலேயோ ஒரு பிரச்சனையான நேரத்திலேயோ இயேசுவே அப்படின்னு கூப்பிடும்போது அவர் என்ன சொல்றாரு? இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். எத்தனை சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா? அப்படி நம்ம
பயந்து அபயக்குரல் கொடுக்கும்போது அதனாலதான் அவர் சொல்லிக்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன். அப்போ அந்த சமயத்துல நான் கூப்பிடுறப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் இங்கதான் இருக்கேன். அடுத்தது அதுல ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனையும் கொடுக்கிறாரு. என்னன்னா, இவங்களுடைய பழக்க வழக்கங்களை அங்க சொல்லுகிறார். அவங்கள்ட்ட இதெல்லாம் இருந்தாலும், இவ்வளவு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர்களுக்கு கூட இருக்கிறேன்னு சொன்னாலும், அவங்கள்ட்ட இருக்கிற பழக்க வழக்கம் என்னன்னு சொன்னா, நுகத்தடி, விரல் நீட்டுதல், நிபச்சொல், இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து மாத்தணும். அதாவது என்னன்னா, மற்றவர்களை ஒப்ரஸ் பண்றது. அதாவது அது எந்த விதத்திலையும் இருக்கலாம். சர்வன்ஸ, ஒர்க்கர்ஸ, இல்ல வேற காஸ்ட் பீப்புள, இல்ல பணக்கார ஏழை அந்த விதத்துல, இல்ல குடும்பத்துல மாமியார் மருமகள் அல்லது மற்ற உறவுகள், ஏதோ ஒரு விதத்துல அந்த முகத்தடி, அவங்கள அப்ரஸ் பண்றது, அவங்கள அப்படியே ரிஜெக்ட் பண்றது, அவங்கள ஆஸ்ட்ரசைஸ் பண்றது, ஒதுக்குறது, இதெல்லாமே எந்தாவது ஒரு லெவல்ல நம்ம செய்கிறோம், அறியாமலே செய்து கொண்டிருக்கிறோம். அது நம்மளுடைய சின்ன பேச்சுல இருக்கும், சின்ன நடவடிக்கையில இருக்கும், ஒரு சின்ன பிஹேவியர்ல கூட இருக்கும், காட்ட முடியும். ஆனா அதை நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், அதை செய்யக்கூடாது. அடுத்தது விரல் நீட்டுதல் அப்படின்னா என்ன? குற்றப்படுத்துறது. நீ தான் செய்த, இட் இஸ் யூ, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்னு காண்பிக்கிறது. சொல், இதெல்லாம் நம்ம ட்ரெண்ட் அகற்றி என்ன செய்யணுமா? பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை பசியுள்ளவனிடத்தில் உன்கிட்ட இருக்கிறத குடுன்றது இல்ல, உன் ஆத்துமாவை சாய்த்து. ஆனா ஃப்ரம் த சோல் யூ மஸ்ட் ஹாவ் கம்பேஷன் டுவர்ட்ஸ் த நீடி பர்சன், வாட் எவர் மே பி தேர் நீட். பணம் தான் இல்லை, உணவு அப்படிதான் இல்லை, உடை அது மாத்திரம் இல்ல, ஆறுதல், ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு ஒரு என்ன சொல்றது, அவர்களை மோட்டிவேஷன், வாட் எவர் மேபி, அதுக்கு ஆத்மார்த்தமா நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்? அப்படி உதவி செய்து, அப்படி சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது, இந்த அப்பொழுது ஒரு பெரிய வார்த்தை, அது கண்டிஷனல் வேர்டு. இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். உனக்கு இருளும் இருக்கும், அந்தகாரமும் இருக்கும், ஆனா அது வெளிச்சமாயும் பட்ட பகலா போல இருக்கும் எப்போ நீ இதை செய்தேன்னு. இதுதான் அதுக்கு க்ளூ. நீ இதை செஞ்சீன்னா உன்னுடைய இருளெல்லாம் மாறிடும். நாம பாக்குறோம், பெற்றோரை கவனிக்கலைன்னா காரிருளில் உன் தீபம் மறைந்து போகும் அப்படின்னு பாக்குறோம். வசனம் சொல்றதுல அணைந்து போகும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இருள்ங்கிறது கூடயே இருக்கு, வெளிச்சங்கிறது கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ நம்ம விசுவாசிகளா இருக்கும்போது நமக்குள்ளிருந்து வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொன்னா நம்முடைய அதை மூடி வைக்கிற, அதை மறைக்கிற எந்த செயலும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இவ்விதமாய் அவருக்கு பிரியமான விதத்துல இருந்தோமானா நம்மிடத்தில் அவர் தந்திருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்ப அந்த முந்தன வசனம் பார்த்தது போல, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துதித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே. நம்ம தேயில வாசிருக்கோம், விளக்கு கொளுத்தி மரக்கால்ல மூடி வைப்பானா, கட்டிலுக்கடியில வைப்பானா. அதாவது என்ன, ஏதாவது வேற இந்த மாதிரி செயல்களினால அந்த விளக்கை மறைப்பானா. அதுக்கு அதை வாசிக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி அதை இப்படி யாராவது செய்வாங்களான்னு இருக்கு. ஆனா இங்க பார்த்தா நமக்கு தெரியுது, நம்ம இப்படியெல்லாம் செய்யலைன்னா நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்காது. நம்ம இப்படி செய்தோமானால் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்ப எது மூடுது? நாம இந்த மாதிரி
செயல்களை செய்யாதபடி இருக்கும்போது, அதாவது மற்றவர்களை ஒதுக்காதபடி, மற்றவர்களுக்கு பிரச்சனையா இருக்காதபடி, மற்றவர்களை ரிஜெக்ட் பண்ணாத அக்செப்ட் பண்ணுகிற ஒரு ஆட்டிடியூடு, எதை எல்லாரையுமே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம். அந்த மனப்பக்குவம் நம்ம இடத்துல இன்னைக்கு திருச்சபையிலேயே இல்லை. புதுசா யாரு வந்துட்டாங்கன்னா யாருன்னு அவங்க கேட்கறப்போ, அவங்கள கொஞ்சம் வழி நடத்துறக்கோ மக்கள் இல்லை. அவங்களுடைய ஒரு தூரத்துல இருந்து அவங்கள பார்ப்பாங்க. அந்த பார்வையிலேயே அவங்க திரும்ப வரணுமான்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறத மாத்திக்கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அடுத்தது, இந்த சபை என்னோட சபை, இது நாங்க தான் இருக்கணும். எங்க 100 குடும்பம் நாங்க தான் இதுல இருப்போம். இதுல வேற யாரு, இவங்க யார் வரா, இவங்களுக்கு என்ன தகுதி, எப்படி நீங்க இதுல வந்தீங்க, நீங்க எப்படி இதுல வந்தீங்க, நீங்க எப்படி இதுல வந்தீங்க, இப்படி எல்லாம் கேள்விகள். சோ அதெல்லாமே வாட் டஸ் இட் ஷோ? we are not willing to accept. நாம அவர்களை ஒதுக்குகிறோம், அவர்களை நாம ஓரங்கட்டுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அது கர்த்தர் பார்வையில அது மிகவும் அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதை நாம் இன்றைய நாள்ல புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அதுல 3 காரியங்களை முக்கியமா அவர் செய்ய வேண்டாம்னு சொன்னார். ஒண்ணு, அடுத்தவங்களை அப்ரஸ் பண்ணக்கூடாது. இன்னொருத்தருக்கு நோக்கி விரல்ல நீட்டி அவர்களை குற்றம் சொல்லக்கூடாது. 3வது, நிபசொல், கோபம் வரும்படியாக, தூண்டுகிறபடியாக அல்லது தவறான வார்த்தைகள் பிரயோகிக்க. இன்னைக்கு இந்த வார்த்தைகளினால எவ்வளவு பிரச்சனைகள், ரோட்லயே வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அவ்வளவு ஒரு வன்முறை பெருகி இருக்கிற ஒரு காலகட்டத்துலதான் நாம இருக்கோம். ஒருத்தர் சகிப்பு தன்மையே கிடையாது. ஒருத்தர் அவங்க மதிக்கிறதும் கிடையாது. அவர்களுடைய லைஃப மதிக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் யாரோ இறந்து போறாங்க, அந்த அவங்களுக்கு டெத்துக்காக இந்த மக்கள்லாம் போய் கதறாங்க, அழுகுறாங்க. அந்த ஜெனரேஷனே வேற பாருங்க. அந்த பழைய ஜெனரேஷனுக்கு தான் அந்த ஃபீலிங்ஸே இருக்கு. எங்கேயாவது அங்க யங்ஸ்டர்ஸ் பாக்குறீங்களா? அந்த மாதிரி கூட்டத்துல எங்கேயுமே யங்ஸ்டர்ஸ காணி. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு அதெல்லாம் வேல்யூவே இல்லை. அவங்களுடைய முக்கியத்துவமே வித்தியாசமா இருக்கிறது, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்க அன்னைக்கு அந்த சின்னதெல்லாம் முக்கியமா கருதுனாங்க, ஒரு நம்ம மேல மதிப்பு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் சுத்தமா இல்லை, யாருக்கிட்டையுமே இல்லை. சோ சமுதாயம் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. நாம அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த 3 காரியங்களை காண்பித்து கொடுத்தார் அல்லவா? அந்த 3 காரியங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம் என்று சொல்றோம்ல பாவ அறிக்கையில, சின் ஆஃப் கமிஷன். ஏன்னா நம்ம எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சிட்டு இருக்கோம். முகத்தடி, நிபசொல், விரல் நீட்டுதல், இந்த 3மே ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த 3ம் நாம் செய்யக்கூடாது, ஆனா அதை நாம் செய்து வந்தோம். அதே மாதிரி இன்னும் சில காரியங்கள் உண்டு. அது என்னது? சின்ஸ் ஆஃப் ஓமிஷன். அது என்ன? மற்றவர்களுக்கு கொடுப்பதும், மற்றவர்களுடைய பசியுள்ள ஆத்மாவுக்கு உதவி செய்வதும், இல்ல அவர்களோடு கூட அவர்களுடைய தேவையை சந்திப்பதும், அவங்க ஆத்ம ரட்சிப்புக்கு எதுவாய் அதை வழி நடத்துறதும். இதை நாம் செய்யாததினாலே செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், செய்யத்தக்கவைகளை செய்யாமல் இருந்தோம் சொல்லி அறிக்கை செய்துதான் ஒவ்வொரு வாரமும் சொல்றோம். அது சின் ஆஃப் ஒமிஷன். இப்ப நமக்கு தெரியுதா எது சின் ஆஃப் கமிஷன், எது சின் ஆஃப் ஒமிஷன் சொல்லி? இந்த மாதிரி பாவங்கள் நாம செய்யாமல் இருப்பதும் செய்வதும் ஆண்டவருக்கு பிரியமில்லை. அப்படி இருக்கும்போது நாம் செய்கிற ஜெபங்களோ, நாம் செய்கிற உபவாசமோ எதையுமே அவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏன்னா நாம் அவரோடு கூட சேர்ந்து அவருடைய பிள்ளைகளாய் விசுவாசமாய் வாழவில்லை.
அதான் அர்த்தம். அப்படி நாம இருந்தோமானா, அதையெல்லாம் செய்கிறவர்களாய் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறவர்களாய் இருந்தா, அடுத்த வசனம் பாருங்களேன், அது ஒரு ஆசீர்வாதமான வசனம். மாறி மாறி வருது வசனம். ஆசீர்வாதத்தையும் சொல்றாரு, எச்சரிப்பையும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, நேத்து இன்னைக்கு நாளைக்குன்னு இல்ல, நித்தமும் உன்னை நடத்தி, இவ்வளோ ஒரு blessing பாருங்க. ஒவ்வொரு மாசமும் ஆண்டவரே இந்த மாசத்தை எனக்கு நடத்தி கொடுங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு இதை நடத்தி கொடுங்க, ஒவ்வொரு செஷனும் ஒவ்வொரு அவரும் எனக்கு நடத்தி கொடுங்க. இதானே நம்ம ஜெபம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. நமக்கு வறட்சியான காலங்கள் உண்டு. கர்த்தரோடு தான் இருக்கிறோம், கர்த்தரை தான் பின்பற்றி இருக்கிறோம். ஆனாலும் நமக்கும் வறட்சியான காலங்கள் இருக்கும். எதுக்கான வறட்சி? பல காரணத்துல வறட்சி. வறட்சின்னு உடனே நம்ம நினைச்சிடக்கூடாது, ஏதோ பணம் தான், பணம் குறைவு, சாப்பாட்டு குறைவு அப்படிங்கிறது இல்லை. வறட்சின்னு சொல்லும்போது பொதுவா வறட்சின்னா ட்ரைனஸ், தண்ணீர் இல்லாதது கண்டிஷன் தான் ட்ரைனஸ். வாட்டர் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் லைஃப், இல்லையா? ஒரு சின்ன பேரண்ட் இருந்ததுனால அவன் ஒரு ஹிந்தி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான், மீனை பத்தி பாடிக்கிட்டு இருந்தான். அதுல 2வது லைன் அவன் சொல்றான், ஜீவன் உஸ்கா பானி ஹே அப்படிங்கிறான். அப்படின்னா என்னன்னா, அவங்க அந்த மீனை பத்தி பாடுறான். மச்சிலி ஜல்கி ராணி ஹே, மச்சிலி ஜல்கி ராணி ஹேன்னா மீன் தண்ணியில இருக்கிற ராணி, குயின் ஆஃப் த வாட்டர். அதுக்கு ஜீவன் வாட்டர் தான், ஜீவன் உஸ்கா பானி ஹே அப்படிங்கிறான். அப்போ தண்ணி நமக்கு லைஃப், அதுதான் இல்லைன்னா வறட்சி. அது மாதிரி தண்ணி நமக்கு வறட்சி இல்லாத சமயம் வறட்சி ஏற்படுகிற மாதிரி நமக்கு என்னெல்லாம் வறட்சி ஏற்படும்? ஜெபம் வறட்சி, வேத வசனம் வறட்சி, தியானம் வறட்சி, அவரோடு கூடிய அன்பு வறட்சி, இதெல்லாம் ஏற்படலாம். அதனாலதான் இங்க பாருங்களேன், அவர் என்ன சொல்றாருன்னா, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. வறட்சிக்கும் ஆத்மாவுக்கும் என்னங்க சம்பந்தம்? பணம் இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, இந்த மாதிரிக்கு ஆத்மாவுக்கு என்ன சம்பந்தம்? உங்க ஆத்மா எங்க இருக்கு? அதுக்கு நீங்க தினம் தண்ணி ஊத்துறீங்களா? அப்ப என்னது அது? புரியுதா? ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் குறையும், வேத வசனம் குறையும், ஜபம் குறையும், விசுவாசம் குறையும், வறட்சி, இதெல்லாம் வறட்சி ஆகும். அப்படியான சமயத்திலேயும் நான் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். எலும்புகள் வறண்டு போக முடியும், எலும்புகள் உடைந்து போக முடியும், ஆஸ்டியோபோரோசிஸ், நம்ம எலும்பெல்லாம் பிரிட்டில் ஆயிரும், அப்படிப்பட்ட நிலைமை ஆகும். ஆனா அது எல்லாம் நினமுள்ளதாக்குவாருன்னு சொன்ன என்ன? God will give the strength to bear, to endure, to stand, to be faithful. அதுதான் அங்க அவர் சொல்றது. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருப்போமா? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்போம். நம்ம உடனே அவர் அப்படி மாத்திடுவார். நாம ஆசீர்வதிக்கும் போதே கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா, நமக்கு எதையோ தர்றது மாத்திரம் இல்ல, உடனே நம்மையே மாத்திடுவாரு, நம்மையே ஒரு கார்டன் ஆக்குறாரு. who can be pleasant, pleasant என்ன சொல்றது, யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. அங்க ரெஸ்ட் எடுக்கிறவன் ரெஸ்ட் எடுக்கலாம், சாப்பிடணும்னு நினைக்கிறவன் சாப்பிடலாம், மலர்களை பார்க்கணும்னு நினைக்கிறவன் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தோட்டத்தார் நம்ம மாற்றிருப்பாரு. அது மாத்திரம் இல்ல, நம்மை ஒரு வற்றாத நீரூற்றாய் மாற்றிவிடுவார். சோ நம்மிலிருந்து அன்பு, நம்மிலிருந்து கைண்ட்னஸ், நம்மிலிருந்து
மற்றவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், என்கரேஜ்மெண்ட், ஒரு கம்ஃபர்ட் எல்லாமே நம்மிலிருந்து புறப்படும். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இரு. இட்ஸ் a bond, இட்ஸ் a covenant. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாருன்னா அதுதான் அர்த்தம், அதுதான் நம்மளுடைய மீனிங். நாம அப்படிதான் அதை செய்யணும். அது கடமை, அது நம்முடைய கடமை. அததான் அடுத்த பக்கம் பார்க்கிறோம் பாருங்க. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருக்குத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறும். யூ வில் பிரிங் a டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பாரம்பரிய அந்த கட்டடத்தை எல்லாம் இடிச்சிட்டு, அதாவது பாரம்பரிய வழக்கம். கர்த்தர் என்ன செஞ்சாரு, இயேசு சுவாமி என்ன செஞ்சாரு, ஆலயத்துல போய் சாட்டை எடுத்துக்கிட்டு அடிக்கும்படி ரெடியானார் இல்லையா? எல்லா பாரம்பரிய காரியங்களையும் அவர் விரட்டி அடித்தார். அந்த அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, பரிசேயர்கள் யூதர்கள் மாத்திரம்தான் உள்ள போக முடியும். மற்ற எல்லாரும் வெளியிருந்து வர யூதர்கள் கூட, எருசலேமில் இல்லாத யூதர்கள் வெளியிருந்து வருகிறவர்களையும் கூட அவர்கள் காணிக்கை செலுத்தணும்னா, பலி செலுத்தணும்னா கூட அவங்க அந்த வெளிப்பிரகாரத்துல அவங்க அதுக்கு அங்கிருந்து தான் அவங்க வாங்கிக்கணும். அதுக்கு அவங்க காசு கொடுக்கணும். யூதர்கள் மாத்திரம்தான் அவங்க கொண்டு வர்றத பலி செலுத்த முடியும். வெளியேற மற்ற எல்லாரும் அங்க விற்கிறத வாங்கிதான் பலி செலுத்தணும். அதுக்கு அவங்க காசு கட்டணும். அது 2 காசுக்கு புறா மினிமம். அப்படியே அன்னைக்கு வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. டேபிள் அங்க இருக்கும். 2வது இவங்க கொண்டு வர காசு வேற, அங்க அவங்க இன்னைக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இல்லையா, அது மாதிரி இவங்க கொண்டு வந்த காசுக்கு அவங்க காசா மாத்தி அப்புறம் அதை வித்து அதுக்கு வாங்கி இப்படி இந்த வியாபாரம் பூரா ஆலயத்தின் பெரிய வளாகத்துல நடந்து கொண்டிருந்ததை தான் கர்த்தர் அன்றைக்கு விரட்டி அடித்தார். இது எல்லாருக்கும் சொந்தம். இது என்னுடைய ஜெப வீடு. இத நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா கள்ளர் குகை ஆக்கிட்டீங்க. இத அவங்கள வரக்கூடாது, இவங்கள வரக்கூடாது, அவங்களுக்கு இந்த ரூலு, இவங்களுக்கு அந்த ரூலுன்னு போட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அவர் அன்னைக்கு அது எல்லாவற்றையும் உடைத்தெறிந்தார். இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை தான் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாம உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா இவ்விதமான இந்த பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள் வேற எங்கேயும் செய்ய முடியாது. நம்ம போய் சிற்சபையில ஏறி நின்று செய்யற அளவுக்கு நமக்கு ஒருவேளை அதிகாரமும் பவரும் இருந்தா செய்ய முடியும். இல்லைன்னா நாம அதை செய்ய முடியாது. ஆனா நாம ஒன்று செய்யலாம். நம்ம குடும்பத்துல நாம செய்யலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதே விதமான இந்த பாரம்பரிய காரியங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய முடியும்? உடைத்து எறிய முடியும். அதற்கு நாம் தைரியமாய் நிற்க வேண்டும். கர்த்தர் நம்மை நம்புகிறார். இன்னைக்கு யூத சமுதாயம் சம்பிரதாயம் பெண்களை மிகவும் கீழ்த்தரமாய் நினைக்கிறது. நான் ஒரு பெண்ணாவோ ஒரு பன்றியாவோ பறக்கக்கூடாதுன்னு ஜெபிப்பாங்க. சோ பெண்ணும் பன்றியும் ஒன்றுன்னு சொல்லி அவங்களுடைய கணக்கு. அவ்வளவு கீழ்த்தரமா தான் அவங்க யூதர்கள் நினைத்தார்கள். இன்றைக்கும் உலக சமுதாயத்துல பெண்களை ஒரு சில இன்னும் லோவா நினைக்கிற மக்கள் உண்டு. அது அவங்களுக்குள்ளதான் இருக்கு. அப்படியே வந்துட்டே இருக்கு அது பாரம்பரியம். ஆனா இன்னைக்கு பெண்கள் எவ்வளவோ முன்னேறி இருக்காங்க. அதுக்கு முக்கியமா மிஷனரிமார்க. அது பிகாஸ் ஜீசஸ் வாஸ் த ரோல் மாடல். அவர் அந்த காலத்துல அவர் இருக்கும்போது பெண்களை நம்பினார். ஜீசஸ் வர்றதுக்கு முன்னால கர்த்தர் பெண்களை நம்பினார். கர்த்தர் பெண்களை கொண்டுதான் எத்தனையோ காரியங்களை செய்தார். பழைய ஏற்பாட்டுல நமக்கு தெரியல, எஸ்தர் ராஜாத்தி, தெபோராள், எவ்வளவோ பெண்களை கொண்டுதான் கர்த்தர் நடத்தினார்.
எனக்கு தீர்க்கதரிசிகள் இல்லை, ராஜாக்கள் இல்லை, இந்த மாதிரி நியாயாதிபதிகள் தான். அந்த சமயத்துல தெபோராளை கொண்டு எழுப்பினார். ஒரு பெரிய அந்த தன்னுடைய அந்த யூத வம்சத்தையே எஸ்ஸரை கொண்டுதான் காப்பாத்தினார். ஸோ காட் லவ்ஸ் அண்ட் காட் recognizes and God trusts women. ஸோ நம்ம அளவு சர்க்கிள்ல நாம செய்ய வேண்டியதை கட்டாயம் செய்யணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதன் மூலமா பெரிய காரியங்களை கொண்டு வரும். அது ஒரு சின்ன ஜெபமாவே இருக்கலாம், ஒரு சின்ன ஜெபமாவே இருக்கலாம். அதை கர்த்தர் நிச்சயமாய் அங்கீகரிப்பார். அதற்கான மாற்றங்களை அவர் கொண்டு வருவார். இந்த நம்ம கையில தான் இருக்கு. நாம அதை செய்யும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். சரி. அதான் நம்ம இதையெல்லாம் செய்யும் போது we are not doing something for the family, we are building God's kingdom. அதை நாம ஞாபகத்தில் வைத்து நாம எதை செய்தாலும் நாம we are doing it for God. கர்த்தருடைய நாமத்துல கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக இந்த காரியங்களை நாம் செய்கிறோம். இப்போ ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லும்போது, இப்போ ஒரு பில்டிங் கட்டணும்னா எல்லா பில்டிங்கை கட்டுறதும் முக்கியம்தான், காம்பவுண்ட் வால் போடுறதும் முக்கியம்தான், வாசப்படி வைக்கிறது முக்கியம்தான், கதவு கேட்டு போடுறது முக்கியம்தான், இல்லையா? உள்ள செங்கலை கட்டி உயரமா கட்டுறது தான் முக்கியம்னு நம்ம நினைச்சிட முடியாது. எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட முக்கியம். அது போல நாம செய்யற ஒவ்வொரு சின்ன காரியங்களும் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆண்டவரோடு கூட சரியான பாதையில் நடக்கிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிச்சமான வாழ்க்கையா இருக்கும், என்லைட்டன்ட் லைஃப். அடுத்ததா கர்த்தர் அவரை நித்தமும் நடத்துவார், கைடட் லைஃப். அடுத்ததா மூன்றாவதா ஒரு திருப்தியான வாழ்க்கை. அவர் நம்மை நடத்தி வறட்சியான காலத்துல ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். சோ திருப்தியான ஒரு வாழ்க்கை. அடுத்த நான்காவதாக நாமே ஒரு நீரூற்றான தோட்டம் போல் இருப்போம், நல்ல நறுமணமான தோட்டமாய் இருப்போம், இல்லையா? அப்போ ஃப்ராக்ரன்ஸ் லைஃப், எல்லாருக்கும் பிரயோஜனமான, எல்லாருக்கும் பிரியமான, ஆக்சுவலா பிளசன்ட்னஸ். எவ்ரிபடி ஷுட் பி ஹாப்பி வென் வி ஆர் அரவுண்ட். அதுதான் முக்கியம். நம்ம போனோம்னா ஒரு இடத்துல கலகம் உண்டாகக்கூடாது, அந்த ஒரு இடத்துல பிரச்சனை வரக்கூடாது. நம்ம போனா அந்த பிரச்சனையில சால்வ் ஆயிடணும். எது ஆகுதோ இல்லையோ ஒரு நல்ல கலகலன்னு சந்தோஷம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பிளசன்ட் பர்சன்ஸா நாம இருக்கணும். கடைசியா வற்றாத நீரூற்றை போல் இருப்பாயின்னு சொல்லும் போது அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சஸ்டெயின்டு லைஃப். வற்றாத சஸ்டெயின்டு லைஃப். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, நீடித்த நாட்களாய் நாம் எப்படி இருக்கோம்னா நல்ல ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற மக்களாய் நாம் இருப்போம். கடைசி 2 அந்த ஓய்வு நாளை குறித்தது. இதை நம்ம ஒருவேளை அடுத்த வாரத்துல 12 வசனம் தான், ஆனா அடுத்த வாரத்துல இதை பற்றி என்ன நிறைய பேசணும், ஓய்வு நாளை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் அவர் அதுக்கான கொடுத்த ஆசீர்வாதத்தையும் பேசணும். பாருங்க, இந்த அதிகாரத்துல மாத்திரம் நம்ம எச்சரிப்பு பார்க்கிறோம், கட்டளையை பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். அப்படி மாறி 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 அவர் சொல்லிக்கிட்டே வராரு. அப்பொழுது அப்பொழுது அப்பொழுதுன்னு அந்த கண்டிஷனல் பிளெஸிங்ஸை கொடுத்துக்கிட்டே வராரு. அருமையான ஒரு அதிகாரம். இந்த பகுதியில அவருக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி, அதுல முக்கியமா அந்த உபவாசத்தை குறித்த ஒரு நல்ல தெளிவு, அதற்கு பின்பாக அவரோடு சரியான வாழ்க்கை, அவரோடு ஒத்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு விளக்கம்,
அப்படி நாம் இருக்கும்போது அந்த 5 பிளெஸிங்ஸ், வெளிச்சம், திருப்தி, ஒரு பிளசன்ட்னஸ், சுக வாழ்வு துளிர்க்கிறது. அடுத்ததா வறட்சியான காலங்களில போஷிக்கிறார். நாமே fragrant லைஃப் அண்ட் சஸ்டெயின்ட் லைஃப். இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆசீர்வதித்துக் கொண்டேதான் இருக்கிறாரு. நாம இன்னும் அதிகமாய் அப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொண்டவர்களாக, அவர் சொன்னபடி அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக, நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக மாறத்தக்கதாக இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் தகப்பனே, எங்களை நீர் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி சுவாமி. எங்களை உற்சாகப்படுத்தின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்க வாழ்க்கையில அர்த்தம் இருக்கா? நாங்களும் ஏதாவது செய்யறோமா? எங்களால எதுவும் செய்ய முடியுமா? இப்படிலாம் நாங்க யோசிச்சுட்டு இருக்கிற வேளையில ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் உற்சாகமான வார்த்தைகளை கொடுத்து எங்களுடைய வெளிச்சம் எழும்புவதற்கும், நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதற்கும், எங்க அளவுல நாங்க செய்ய வேண்டிய கடமைகளை இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் ஆண்டவரை உணர்த்துவதற்காகவும், எங்களோடு கூட நீர் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்ததற்காகவும் ஆண்டவரே நாங்க நன்றி செலுத்துகிறோம். கூப்பிடும்போது மறு உத்தரவு கொடுக்கிறீர். சத்தமாய் கூப்பிடும்போது இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. எங்க பக்கத்துல இருக்கீங்க, எங்க கூட இருக்கீங்க, எங்களில் இருக்கிறீங்க, எங்களை கொண்டு நீ செய்யறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு அன்புள்ள தேவன் சுவாமி. வேற யாராலும் இவ்வளவு நெருக்கமாய் எங்களோடு கூட இருக்க முடியாது. நாங்க உம்மோடு கூட சரியான விதத்துல ரைட் வாக்கிங் வித் யூ லார்ட். அந்த ரைட்னஸை எங்களுக்கு தாரும். நாங்க அது சரியான விதத்துல வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தாரு சுவாமி. அதை மறைக்கிற, அதை எங்களை டிஸ்டர்ப் பண்ற, அது எங்களை டீவியேட் பண்ற எந்த காரியத்தையும் எங்களிலிருந்து நீர் எடுத்து போடும்படியாக உண்மை நீக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒருத்தருக்கிற நல்ல சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவைகளை நீர் சந்தியும். அடுத்த வாரம் நாங்க திரும்ப சந்திக்கும் வரை எங்களோடு நீர் கூட இரும். ஒருவேளை அடுத்த வாரம் திரும்ப செவ்வாய்க்கிழமை நாங்க சந்திக்க வேண்டியிருக்கோம். நாங்கள் ஞாபகத்தோடு வந்து சேர்ந்து அந்த நாளில தானே நாங்க மறுபடியுமாய் மற்ற காரியங்களை உம்மிடத்திலிருந்து அதிகமாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இந்த கடைசி பகுதி எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பகுதியாக, அநேக காரியங்களை, வருங்கால ஆசீர்வாதங்களையும் குறித்து சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில ஆண்டவரே நாங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய தேவைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நிறைவாய் கற்றேன் உம்முடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாமத்தை ஸ்தோத்திரி. என் கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். ஆமென். Thank you, sister. Thank you, sister. Good night. Thank you. God bless you all.